ஏற்கனவே வணக்கம் சகோதரி. அதிமுகவும் தேமுதிகவும் ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியும் இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து சார்? பொதுவாக கடந்த 90களுக்கு பிறகு இடைத்தேர்தல் வெற்றி என்பதை ஆட்சி கட்சி தன்னுடைய கௌரவ பிரச்சனையாக கருதி அந்த தேர்தலில் வெற்றி பெறுவது ஒன்றே இலக்கு என்கிற நோக்கத்தில் ஆட்சி அதிகாரம் ரதகஜ துரக பதாது என்று அனைவரையும் களத்தில் இறக்கி வெற்றியை ஈட்டி விடுகிறார்கள். இது கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெறுகிறது. இதுல பிரதான எதிர்க்கட்சி உட்பட பல கட்சிகள் போராடி பார்த்து இனி இந்த இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற முடியாது என்கிற மனநிலைக்கு வந்து விட்டார்கள். அதாவது என்ன செல்வாக்கு இருக்கிறது, மக்கள் மத்தியிலே ஆட்சிக்கு அதிருப்தி இருந்தால் அந்த அதிருப்தி வாக்குகள் நமக்கு வருமா என்று பரீட்சித்து பார்க்க கூட அவர்கள் விரும்பாமல் புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள். இது ஜனநாயக ரீதியில் ஒரு சரியான அணுகுமுறை இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. அது திராவிட முன்னேற்ற கழகமானாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானாலும் இடைத்தேர்தல்களை எதிர்கொள்கிற பாங்கு அணுகுமுறை என்பது உலகறிந்த ஒன்றுதான். ஆனாலும் போராடி பார்த்து விடுவோம், மக்களுடைய ஆதரவு என்ன என்பதை தெரிந்து விடுவோம் என்று அரசியல் கட்சிகள் களம் இறங்குவதுதான் சரியானதாக இருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக பிரதான எதிர்க்கட்சியும் போட்டியிலிருந்து விலகிவிட்டது. அடுத்த நிலையில இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ அணியும் இருக்கிற தேமுதிக உட்பட மற்ற கட்சிகளுமே இந்த போட்டியிலிருந்து விலகுவது என்பது மிக எளிதாக ஆட்சி கட்சி வெற்றி பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் களத்திலே நின்றிருந்தாலும் கூட திமுக தன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உறுதிப்படுத்திவிடும். ஏனென்றால் கடந்த 2 முறையும் பொது தேர்தல் ஆனாலும் சரி இடைத்தேர்தல் ஆனாலும் சரி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றிக்காக பாடுபட்டார்கள். இந்த முறை உதயசூரியனை களத்தில் இறக்கி இருக்கிறார்கள். எனவே இன்னும் பல மடங்கு உத்வேகத்தோடு களப்பணியாற்றி மிக அதிகபட்ச வாக்குகளை பெற்று அவர்கள் வெற்றி பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது என்பதால் தான் மற்ற கட்சிகள் இந்த போட்டியிலிருந்து விலகி செல்கிறது என்பதுதான் என்னோட பார்வை.